இன்றைக்கான டிஷ் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். அதில் இருக்க தோலெல்லாம் சீவணும். அதுக்கப்புறமா இப்போ காட்டுறேன் பாருங்கள். தோல்லாம் நல்லா மண்ணெலாம் போகணும், அந்த மாதிரி கழுவணும். இப்போ தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் என்ன பண்ணோன்னா அதுமா நான் இப்போ காட்டுற மாதிரி எந்த ஷேப்பில் தான் வெட்டணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தானே செய்ய போகிறதால முதல்ல பொட்டேட்டோ மிடிலாக கட் பண்ணணும். மிடிலாக கட் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணும் அந்த பொட்டேட்டோ, அந்த மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக ஆட் பண்ணி, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், இந்த 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னா அதெல்லாம் மசாலா டீப்பாக உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே டெம்ப்டிங் ஆகிடும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள். எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறோமோ அவ்வளோ டேபிள் ஸ்பூன் அதில் இருக்கணும். அங்கே ஆட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் செம்மையாக கொதிக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த பொட்டேட்டோவை இப்போ ஆட் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போடாதீங்க. நான் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பொட்டேட்டோ ஃப்ரை. ரிஃபையா குக்கிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஹீட் ப்ராசஸாக பேரண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ் கூப்பிட்டு பண்ணுங்கள், அவேர்னஸ். இப்போ செஞ்சுட்ட பாருங்கள், செம்மையாக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள். செம்மையாக நல்லா ஃப்ளேவர் டெம்ப்டிங்காக பண்ணியிருக்கீங்களேம்மா. இங்கே பாருங்கள், ஒச்சு கூட காட்டுவேன் பாருங்கள். செம்ம டெம்ப்டிங்காக இருந்தது. ரிஃபையா குக்கிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அதில் வச்சு எல்லா வீடியோ லைக் போடுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.